இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னா கிரானி சாப்டர் 2 தான் விளையாட போறோம். அதுல மட்டும் நம்ம இதுல என்ன எஸ்கேப் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. கருப்பு என்ன எஸ்கேப் பண்ணலாம்? முடிஞ்சானே போட் எஸ்கேப் பண்ணு. போட் எஸ்கேப். சரி, நம்ம போட் எஸ்கேப் தான் யூஸ் பண்ண போறோம். சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்? போட் வீல், போட் ஸ்டேரிங் வீல் தெரியாம போட் வீல்ன்றேன். டோர் லாக் அடிச்சா நல்லா இருக்கும். போட்டுக்கு இத்தனை நாள் வீல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ரொம்ப கலைக்க வேண்டாம். ஓ அப்படியோட சரி தாத்தா 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 கொஞ்சம் பொடி என்னன்னா இந்த தட்டி விட்டீங்கன்னா மட்டும் தான் கிளம்ப வருவோம். அந்த பாட்டு அவளோட எக்ஸ்ல வர கொடுத்தது. கிரானி இவ பேர் வந்து சாணி. அது பேரு கிரானி, இது பேரு சாணி. இல்ல சாணி இல்ல, ஸ்கேரி டீச்சர். ஸ்கேரி டீச்சருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ரெண்டு பேரும் சாணின்னு சொன்னோன்னே சாணின்னு சொன்னோன்னே உன் புருஷனுக்கு சாணி தானே கொடுத்தான். இதை வச்சு நீங்க இன்னொன்னு ஃபன்னா பண்ணலாம். ஏதாவது நீங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கணும். ஒளிஞ்சு உள்ள விட்டு உள்ள போயிட்டு வெளில வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாலியா இருக்கும். ஆனா அப்படியே பண்ணீங்கன்னா எஸ்கேப் பண்ண முடியாது. ஆமா, நிக்குது பாருங்க. இன்னொன்னு போக கூடாது. கன்னு கிடைச்சிச்சுன்னா நீங்க தான் ராஜா. ரெண்டு கன்னு இருக்கு, அது வெட்டியா ஒரு இடத்துல இருக்கும். ஆமா, ஒரு நாள் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணா ஐயோ இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, வேஸ்ட் தான். காணி வருமா ஒண்ணும் பண்ண முடியாது. தலையில தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. பெப்பர் ஸ்ப்ரே 1ல இருக்கும்ல. பெப்பர் ஸ்ப்ரே வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். இவன் நாங்க கீழே வரோம் மேல ஓடி. இதான் நல்ல டைம் நீங்க மேல போறதுக்கு. ஐசியூவா கன்னு இருக்க மாதிரி தெரியல. அந்த டோர்லாம் தர பின்னாடி போயிட்டு அந்த டோர்ல கன்னு வாய்ப்பு இருக்கு. இங்க இதாச்சும் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கும். டேய் ஏன்டா எங்கடா உட்கார்ற? போட் எஸ்கேப் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் गाइस. கேஸ் வைங்க கரெக்ட். இது போதும். ஃபர்ஸ்ட் இங்க போட்டுட்டு கிரானி வரதுக்கு இவன் கையிலே வச்சிருக்கானா? ஒண்ணும் இல்ல, ஏதாவது கதவை போய் பூட்டிக்கலான்னு. நான் பூட்டிக்க போறதுல அவங்களே பூட்டோட. கன்னு புல்லட் ஆபர் போச்சு. ரெஞ்ச் கன்னு நான் சொன்னேனே, அது வெளியில இருக்கும். நீ வெளியில அந்த கன்னு எங்க இருக்கும்? வெளியில அந்த ஆரம்பத்துல ஒரு ப்ளூ கதவு இருக்கும். இந்த வெட்டிப்ப என்ன வெப்பன் கீச்சா உள்ள போ. இந்த சைடு போ, இந்த சைடு டோர் போ. இதா அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். ஸ்பார்க்ல தேவையான பொருள்லாம் இதெல்லாம் கீழே போட்டுருங்க. எப்போதுமே டோர் எஸ்கேப் பண்றீங்கன்னா இங்க வந்து போட்டுருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாத்துட்டாங்க. ஓடி வர பாருங்க, என்ன வெளியில ஓடி வராம பாருங்க. என்ன வெளியில ஓடி வராம தெரியல. அவன் தான் வரலனா லக்கு, இல்லனா என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சைடு நம்ம போட்டு அடைச்சு வரக்கூடாது வந்துருவா. அவ்வளவு இதெல்லாம் அடைக்க முடியாது. அவ்வளவுதானா? எதுக்கு உள்ள திறந்து பாரு. அந்த ரெஞ்ச் வர அந்த அந்த ப்ளூ கதவு தான். அந்த ப்ளூ கதவு தான். அந்த ப்ளூ கதவு தான்டா. இந்த ப்ளூ கதவு எதிரில ஒரு ப்ளூ டோர் மாதிரி இருக்கு பாரு. அதுதான் அதான். அதுல தான் கண்ணு வாய்ப்பு இருக்கு. நல்லா சொன்னீங்க. தோரணம் பண்ண முடியாது. இது ஏன் தப்பு கிடையாது. தோரணம் வந்துட்டா இல்லை என்ன? ஓ அங்கிட்டு போனானா இங்கிட்டு எந்திரிச்சு வந்துடுவேன். ஆக்சுவலி இந்த கிராண்ட் பவுடர் கண்ணு மோசம். ஆமா, நல்லா ஷார்ப்பா கதிக்கும். கண்ணு தெரியும். கண்ணு தெரியும். ஆனா கேரக்டர் பேருக்கு கண்ணு தெரியும். ஆனா காது கொஞ்சம் கூட கதை கேட்காது. இன்னொன்னு அவர் வெட்டிப்ப இந்த கேம்ல. அவன் எதுக்கு இருக்கானே தெரியாது. ஒண்ணும் இல்ல, ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா வச்சுக்கோங்க தூங்கிடுவான். அந்த இது அந்த டோர் ஓபன் பண்ணு. இந்த இது இருந்துச்சுன்னா போட்டிக்கு அந்த பக்கத்துல தேவைதான். மோதி அடிப்பீங்க நம்மள. போனி வச்சு கும்மி அடிக்கிறதுல இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். நாதிடா. ஓகே சூப்பர். ஓகே கண்ணை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே எப்படியோ கண்ணை கண்டுபிடிச்சாச்சு. சொட்ட மேலே மண்டல் அடிக்கணும். ஏய் இங்க வா, அழுகணும் கூடாது. எப்படி? ஓகே
ஆமா நான் புல்லட்டுக்கு எங்க போறேன் இப்போலாம் நல்லா தான் இருக்கு ஃபினிஷிங் தான் கொஞ்சம் கேவலமா இருக்கு கொஞ்சம் ரொம்ப கேவலமா இருக்கு கருப்பேன் குசும்புக்கானே எங்க போயிட்டான்னு தெரியல ஆமா தூங்கிட்டு இருந்தோம்ல சரி முடிச்சு விட்றோம் தூங்கிட்டு இருக்கவன அப்படியே அல்லேக்கா முடிச்சு விட்றோம் தூங்கிட்டு தானே இருந்தா சாமா மாத்திரம் அப்படியா இதை எடுத்துட்டு சாரி நான் வந்து இப்போ வந்து சாப்பிட போனேன் வேற ஒன்றும் இல்லை ஆமா சாப்பிடும்போது சவுண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஆமா பேரலாக்கிக்கு நான் எங்க போவேன் மேலதான் போய் பார்க்கணும் டீ எடுத்தியா மேல போய் பார்த்துறோம் சிக்கன் பீஸ் ஆமா அந்த இடத்துல கூட நான் இதுல ஒண்ணு ஹெல்த் வைக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்க என்ன இருக்கும் ஹெல்த் வைக்கிற மாதிரி ஹெல்த்னா ஹங்கர் இந்த மீட்லாம் எடுத்து திங்கிற மாதிரி அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஜஸ்ட் நம்ம ஒபினியன் தான் சொல்றேன் கமெண்ட் செக்ஷன்ல போய் அடிக்க கூடாது இதுக்கெல்லாம் போய் அடிக்க போறாங்களா அங்க வச்சா எனக்கு கேம் டஃபா இருக்கும் அப்படின்னுவாங்க செக்யூரிட்டி கீக்குள்ள கீ இருக்குமான்னு தெரியாது ஆனா மேல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டன்கன்லாம் கிடைச்சா கண்டிப்பா கோவமாயிடும் போட்டோம் ஆனா ஸ்டன் என்ன தேவைப்படாது அதான் வெப்பன் கீ கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டன்கன் இருக்கு இல்ல மேல இருந்து மேல ஒரு புல்லட் கிடக்கும் இதுல என்ன இருக்குன்னு உள்ள பாத்தியா பின்னாடி சைடு பாத்தியா சைடுல வேற ஒண்ணு இருக்குமா இவனே மாத்துறவே ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லாம் பொருளும் கிடைச்சிருச்சு பேட்லாக்கியை தவிர பேட்லாக்கி ஆமா அந்த இதுக்கு தகவல என்ன கீழே தூக்கி போட முடியாதா உட்காந்து போடணுமா என்னடாடி ஈஸி குத்த மாதிரி பேசிட்டு இருக்க ஓகே கன் எடுத்து அவங்கள போட்டுடலாம் கன் எங்க போட்டேன் கீழே இந்த எங்க கிடக்குறாப்புல புல்லட் தேவையே புல்லட் பற்றாக்குறையில் நம்ம இருக்கிறோம் இங்க ஒரு அழகா தவசம் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் மேல்ற சத்தத்தை கம்மி பண்ற சரி ப்ரோ போயும் ஒரு புல்லட் எடுக்கிறதுக்கு இவன் போகாம கீழே ஆமா ஒரு புல்லட் ரெஞ்சு தேவைப்படும் சொல்லி ஆமா ஆமா அங்க அந்த குட்டி பூச்சிக்கிட்ட கூட இருக்கும் குட்டின்னு சொல்ல முடியாது சாடி ஆமா ஆமா அந்த பூத்துக்கு ஸ்டன்கன் மட்டும்தான் இருக்கும் அடிக்க முடியும் ஆமா மேலையும் இது இருக்கும்ல அங்க பேட்லாக்கி கிடைக்குமா ஆமா இந்த குழவார் அங்க கிடைச்சா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எங்கடா எங்க போட்டேன் கைத்தால எங்கடா போட்டேன் என்னத்த கன் முன்னாடி போட்டா பத்து பார்த்தா இல்ல அதை அடிச்சுட்டு இதை எடுக்கும் போது தான் போட்டேன் கன் ஹோம்ஸ் வாகவா எங்க பார்த்தேன்னு தெரியலையா கைஸ் கண்ணத்திலே வச்சான் எங்க வீட்டுல அடிப்பாங்க ஆக்க மாட்டாங்க இது எனக்கு எதுக்கு பிளர் பண்ணணும் பிளர் இல்ல கட் பண்ணி தூக்கிடலாம் ஆனா இது பத்தட்டு விட்டாது மூன்றாவது நாள் எப்பறம் மூணாவது நாள் கேட்டீங்கன்னா கண்டு தேடுற முயற்சியில நான் என்ன மண்டையில அடி வாங்கினதுல ரொம்ப ஒரு மாதிரி பேசுறேன் தலை கொஞ்சம் கோளார் ஆயிட்டாரு வேற ஒண்ணும் இல்ல கண்ணை எங்கேயோ போட்டுக்கிட்டு தேடின்னு இருக்கான் நான் யூசி குத்துற மாதிரியா பேசினுக்கா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அந்த ரூமுக்குள்ள போனேன்னு நினைக்கிறேன் இந்த ரூம்ல தான் இந்த ரூம் உள் ரூம் இங்க நான் போல போனேன் உள் ரூம் அப்படின்னா போட்டேன் கைஸ் உள் ரூம்ல வந்து ஒருத்தர் இருப்பான் இங்க வந்து நம்ம கண்ணை சுட்டு போட்டு இங்க வந்து நம்ம கிழவன் வந்து படம் பார்ப்பான் படம் பார்ப்பான் என்ன படம்னா அவன் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி ரசிச்சு பார்ப்பான் அது பார்க்க ரசிக்கிற மாதிரியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல இருந்தாலும் நம்ம கடமைக்கு சொல்லிடுறேன்
கிழட்டு பையன் மோசமானவன். எப்ப நான் என்ன கிழட்டு கிழவன் தான் மோசமானவன் நீங்களேடா. ஏன்டா கிழட்டு கிழவன்? இவன் வந்து காது கேட்கலான்னு கிட்ட போனா அடிச்சிருவான். கிட்ட போனா அடிக்காம என்ன, அதான் அந்த பொருளை தள்ளி விட்டா நீ அவ்வளவுதான், எஸ்கேப் முடித்து விட்டது. கடைசியா சுட்டுட்டு ஆசை தீர சுட்டுட்டு அசுரவா அசுரவா ஏன்டா உட்காந்து போறேன். கீழே வந்தானா நாள் போயிடும், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா சும்மா முடிஞ்சு போயிடுச்சு. அவங்களே ஆசை தீர 2 சூட சுட்டு மட்டும் போயிடும். டக்கு டக்குன்னு எஸ்கேப் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். நான் 2 அடி வாங்கினா முடிஞ்சு போச்சு. அதுக்கு கஷ்டமா காலி பண்ணிட்டு தான் மத்த எல்லாம் வாங்கிக்கணும். இன்னும் ஒரு அடி வாங்கினா இன்னும் 2 அடி காலிடா. உனக்கு ஊத்தவா வந்தா பாலு. நீ ஒரு டார்ச்சர் வேற கடைசியில பண்ணி கொள்வானுங்க. அதுதான் ஆகும். ஏமா இப்ப ஃபாஸ்டா மேல போணும். ரோப்ளாக்ஸ் நான் சான்ஸும் பண்ண 2x ஸ்பீட்ல போட்ரு. 2x ஸ்பீட். ஓகே. போறது யாரும் சிப்பி சிப்பி சப்பா லோ பட்ஜெட். கன்னு மட்டும் கிடைச்சிச்சு. சொட்டையா சொட்ட முன்னாடி இருக்க போது பார்த்து வீடு ரிமேக் இருக்குது. அவ்வளவு கஷ்டமா ஒன்றும் இல்லை, கஷ்டம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற இந்த நாளை மட்டும் சர்வை பண்ணிட்டோம்னா நம்ம தாண்டா அடுத்த ஜேம்ஸ் பாண்டு. இல்ல 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 நம்பிக்கை இல்லை. 4 வேஸ்ட் பண்ணிட்டு நம்பிக்கை இருக்கிற ரொம்ப பயமா இருக்கா. என்ன பண்ண தெரியல தெரியல. ஆக்சுவலி கிராண்டில வந்து 3 ஸ்டெப் நான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஈஸி. இவன் என்னன்னா அடி வாங்கிட்டு இருக்கான். இல்லடா 2 பேரும் சடன் அட்டாக். ஐயோ ஃபர்ஸ்ட் 2 பேரையும் சுத்தி வளைச்சி இங்க கொண்டு வரணும். லோ பட்ஜெட் பேக்ரவுண்ட் மியூசிக். அது நம்ம இந்த ரூம்ல எல்லாம் சுத்தி வரலாம். சுத்தாம போச்சு போச்சு. அவ்வளவுதான் கதை. அவனை கீழே கூட்டு போயிட்டோம்னா 2 பேருக்கு கீழே போச்சு. ஃபர்ஸ்ட் 2 பேரையும் சுத்தி கூட்டு வந்துருங்க. மேடம் அப்படியே சுத்தி கூட்டு போயிட்டு இப்போ நம்ம கரெக்டா மேல போகணும். கரெக்டா. ஏய் நீ எதுக்கு நீ மேல போற? நான் ஏங்க இங்க செம்ம என்ன பண்றது? நம்ம போய் ஸ்பார்க்லுக்கு போய் சொல்லுவோம். ஈஸி அப்படியே ஏன்டா உனக்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேற வழி இல்லைங்க, தான் போய் ஒழிஞ்சுக்கணும். இந்த நாளை மட்டும் முடிச்சு இந்த ஊட்ட விட்டு ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்க. என்னடா பண்ற? தலையோட அப்புறம் நம்பிக்கை இருக்காது பாத்துக்கோ. பின்னால இருந்து பொண்ணுல வச்சானா என்ன பண்றது? முதுகலை குத்துவாங்க. அப்போ இந்த கதவு திறந்துருக்கு. இது தெரியாம இந்த நாய் எங்கிட்ட போனாலும் ஏன்டா இப்படி பண்றீங்க? ரொம்ப ஓவர்றோம். ஆண்டாடி ஊசி குத்துற மாதிரி கீழே போயிட்டான். அந்த கிழட்டு பையன் கீழே போயிட்டான். ஒன்னும் இல்லவங்க நம்ம கண்ணை மட்டும் எடுத்துட்டு அங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கனா மேல இருக்கானு தெரியல. கீழே கீழே சவுண்ட் கேட்டுச்சு. பச்சை கேட்டுச்சு. மேல போனோம்னா ஒரு ஆபத்தும் இருக்க கூடாது. இந்த செக்யூரிட்டி ரூம்குள்ள நம்ம இன்னும் மேலதான் இருக்கோம். சுத்தி சுத்தி இங்க சுத்தலாம். சுத்தலாம். ஐயோ கிழவனை பார்த்தானே. அப்படி சுத்தி மேல போ, சுத்தி மேல போ. அங்க கிழவன் இருப்பான். கண்டிப்பா எங்க இருந்து கிழவன் இருப்பான். கிழவன் இருக்கான். இங்கதான் இருக்கேன். எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. உண்மையா எனக்கு பயம் இல்லடா. நம்ம இந்த இடத்துல ஓரமா வந்த போனோம். அப்பா ஏங்க 2 புல்லட் வச்சிருந்தேங்க. அடிச்சா 2 புல்லட் அடிச்சிரா.
நிப்பில் போட்டேன். இங்க புல்லட் எங்க இருக்குன்னு தெரியுமா? அங்கதான் இருக்கான்னு பச்சையா தெரியுது கேரட்டு. எங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுக்கிறேன் எப்படி? ஃப்ரெண்டே நான் சொன்னேன் இங்கதான் இருக்கேன்டா. டார்லிங் எடுத்தோன்னே கோவம் வந்துச்சேன். போது பாருங்க எப்படி ஃபர்ஸ்ட் நான் ஃபாஸ்டா விடு சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் போடு. ஸ்பார்க் பிளக் இது போட்டுக்கியா? போட்டு கீழே போட்டுரு, அப்படியே கீழே போட்டுரு. ஸ்பார்க் பிளக் போய் சொல்லி விட்டுறலாம். மேல போய் சட்டுன்னு கேஸ் சொல்லி எடுக்கிற போடுற. பேட்லாக் எங்க போட்டேன்னு தெரியல, நீ அதை எடுக்கிற. பேட்லாக் மேல போட்டேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எங்க போட்டேன்ட்டு. எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் பெட்ரோல் ஊத்துற ப்ராசஸ் தாங்க வேற பாருக்கும். 2xல போட்டு விட்டோமா? அப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டானா பயமா இருக்கு. வேற எதுக்கோ கண்ணை வச்சுக்கிட்டே போ. அதுல புல்லட் இருக்கா? ஒண்ணு இருக்கு, அதை நம்பிட்டு தான் போயிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆச்சா? இல்ல. எப்படியா? ஏன்டா இந்த நேரத்துல வந்து வெறி பேத்திட்டு இருக்கேன். வந்துட்டாங்க இந்த டின் சவுண்டை கேட்டால் நீங்க சூதானமா சுதாரிச்சுக்கணும். அவன் வந்துட்டான். யாருன்னா கிளம்பி மட்டும் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. பச்சை அது வேணா ஃபர்ஸ்ட் யாரை போட்டோமோ அவங்க தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேரிங் வீல மாட்டிக்கணும். சில பேர் அப்படியே போட்டு எடுத்துட்டு ஓடிடலாம்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பேதான். மோடிஜி வந்து பெட்ரோல் கண்ட்ரோல் போட்டிருக்காரு, அதனால கண்ட்ரோல்லாம் இல்லை காசு இந்த மாதிரி. அதனால இப்போ பெட்ரோல் ஊத்தாம இங்கே போக முடியாது. பயமா இருக்கு. மேல போய் கிளம்பி முன்னு கிடைக்கிறாளா? ஏன்டா ஏன்டா இந்த கிளம்பி அது கிளம்பி மாதிரி எனக்கு பண்ணால சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்கு அது கிளம்பியா இல்லை ஒரு கிளம்ப பார்த்தாலே ஒரு தெரியுது நான் புல்லட் எங்க நான் போறேன். ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. அடுத்த மணி சாவு மணி அடிச்சிச்சு. நம்ம சுப்பிரமணி மேலதான் வருவாப்புல, வந்தா மேலதான் வருவாப்புல. ஒரு புல்லட் தானே இருக்கும்ட. ஆமா, நான் என்ன பண்றேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன். புல்லட் அந்த ரூம்ல இருக்கும், உள் ரூமு இதுக்கப்புறம் என்ன பத்தி சாவு மணி தான் அடிச்சிருவோமா? அடிச்சோன்னா நீங்க இந்த சத்தத்துல 2 பேர் வருவாங்க. ரெட்டியா இருக்கணும். எங்கடா நீ? அவன் இந்த பாட்டு சத்தத்துக்காக மட்டும் தான் கைஸ் அவன் திரும்பி போடாத. ரெடியா இருக்கேன், வந்தா சட்டுன்னு சுட்டுறேன். ஏன்டா சூதானமா சுதாச்சிட்டியாடா? சுத்தி போ. வரோம் டாடி ஊசி குத்துற மாதிரியா பாக்குற? ஏய் சுத்தி போடா. இவளுக்கு வேற இப்போ நம்ம வந்து பேட்லாக்கி வேணும். பேட்லாக்கி கேசோலின் இங்கதான் கிடக்குது, அது பிரச்சனை இல்லை. பேட்லாக்கி மட்டும் நம்மளுக்கு டைம் இல்லாதனால நம்ம இப்படிதான் போறோம். பேட்லாக்கி மட்டும் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் எஸ்கேப்பே முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்லாக்கி எடுத்து கீழே போட்டு வந்துரு, ஓபனே பண்ணி விட்டு வந்துரு. அது ஈஸி தானே. இல்ல நம்ம ஃபாஸ்டா போயிட்டு கேசோலின் மட்டும் எடுத்து வந்து ஊத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் முடிய போச்சு. அவ்வளவுதான். எஸ்கேப் ஈஸியா பண்ணலாம். ஆனா நான் தான் கொஞ்சம் இழுத்துட்டேன். கொஞ்சம் இல்ல ரொம்ப. எடு எதுக்கு என் குரல இங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மட்டும் போயிட்டு கீழே போட்டு இந்த கெல்ட்டப்பைய பாருங்க, யாருக்கும் தெரியாம பெட்ரோல் சேமிச்சு வச்சிருக்கான். என்ன டாடி ஊசி குத்துன மாதிரி பேசினுக்கா? ஒருத்தன் அப்போதான் அவனே ஊசி குத்துறான், அவனுக்கு இன்சுலின் ஊசி குத்துற மாதிரி தான் இருக்கு அவனே பார்க்க. மாசம் இன்சுலின். இத கீழே போடும்போது சவுண்ட்ல வருவாங்களே, நான் என்ன அந்த கெல்ட்டப்பைய வெட்டிப்பாய ஒண்ணு என்ன பாதி ஃபியூயல்ல போக மாட்டியா? நான் இங்கே போட்டுறேன். போகும்போது பெட்ரோல் எடுத்துட்டு நாங்க போறேன். எங்க வீட்டுல பெட்ரோல் இல்ல. பேக்கப்புக்கு தேவைப்படும்.
பேக்கப் தேவைப்படும். இப்போ வந்து ஒரு 2 முடிய போகுது. மோஸ்ட்லி முடிய போகுது. இந்த கீ இந்த எடுத்து கீ எடுக்கும்போது வந்து அடிச்சா அவ்வளவுதான், நான் செம்ம டென்ஷன் ஆயிருவேன். அங்கேயே அழுதுருவேன். ம். என்னடா வாழ்க்கை. இப்ப நான் ஒரு கடைசியா இந்த சூடான பேட்லாக் கீ எடுத்துட்டு போயிடலாம்னு யோசிக்கிறேன். இப்ப நான் வந்து டைரக்டா அந்த கீ எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ண போறேன். இல்லைன்னா திடீர்னு கீ எடுக்கும் போது அடிச்சிட்டானா, வண்டி போட்டு அடிச்சிருவோம். வண்டி போட்டுட்டு இருக்கும்போது அடிச்சா கரெக்டா இருக்கும். சரி, இப்ப போயிட்டு அண்ணன் திறந்து விட்டுறோம். உன் போட்டை அண்ணன் எடுத்துக்கிறேன். இந்த போட் நல்லா இருக்குங்க. அண்ணன் எடுத்துக்குவோம், நம்ம எடுத்துக்கலாம். பைடா கிளவா ஓச்சு ஓசிட்டு ஸ்டார்ட். அண்ணன் எடுத்துக்கிறேன். எஸ் எஸ். என்ன பாக்குறாங்க guys? அந்த கிளவி தலைமையிலே வந்துருச்சுங்க. ஐயோ. சரி, the end. Bye guys. Bye bye bye.